வணக்கம். குரூப் 4 எக்ஸாமினேஷன் படிக்கிறதுக்கு தமிழ்நாட்டில் 20 லட்சத்துக்கும் அதிகமான நபர்கள் விண்ணப்பங்கள் போட்டிருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் செய்தித்தாளில் நம்ம படிக்கிறோம். இத்தனை லட்சம் பேர் போட்டி போடுற இடத்துல இருந்து சார் 6000 வேக்கன்சி வந்திருக்கு, இந்த வேக்கன்சிக்குள்ளே நமக்கு போயிடுவோமா அப்படின்னா இந்த வேக்கன்சியெல்லாம் பார்த்து பயப்படாதீங்க. இந்த வேக்கன்சிஸை பார்த்தும் அப்ளை பண்ணியிருக்கிற நம்பரையும் பார்த்து பயப்படாதீங்க. எதுக்கு பண்ணணுன்னே தெரியாமல் ஒரு 10 லட்சம் பேர் பண்ணியிருக்கிறான். ஸோ ரஃப்பாக ஒரே அடியில் ஒரு 10 லட்சம் பேர் வெளியில் போயிடுவாங்க. மீதி இருக்கிறவங்கலாம் படிக்கலாம்னு நினச்சி பண்ண ஒரு 5 லட்சம் பேர் இருக்கான். இனிமே தான் புக் வாங்கலாம்னு யோசிச்சுட்டு இருக்கிறவங்க 2 லட்சம் பேர் இருப்பாங்க. ஸோ இது எல்லாத்தையும் எல்லா கேட்டகரியையும் கழிச்சிட்டு உங்களுக்கான ஒரிஜினல் போட்டி, உண்மையான போட்டி எத்தனாயிரம் பேருக்குள்ளே இருக்கும் அப்படின்னா இந்த குரூப் 4 எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் 50,000 பேருக்குள் தான் ஒரிஜினலான போட்டி. நேரடி போட்டி, கடும் சவாலை அளிக்கக்கூடியவர்கள் அப்படிங்கிறவங்க ஒரு 50,000 பேர் தான் மொத்தமாகவே இருப்பாங்க. இந்த 50,000 பேருக்குள்ளே 5,000 போஸ்ட்டோ 10,000 போஸ்ட்டோ உங்களுக்குள் குறைந்தபட்சம் நீங்கள் எத்தனை பேரை நீங்கள் வீழ்த்தணும் அப்படின்னா உங்களுக்கு முன்னாடி 10 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. 10 பேரை விட நீங்கள் கூடுதலாக மதிப்பெண் பெற வேண்டும். ஒரு 10 பேருக்குள்ளே நீங்கள் ஒரு ஆளாக வரணும். 1:10 அப்படின்னு வச்சுக்கோங்க. அதிகபட்சம் வச்சா கூட நமக்கு ஒவ்வொரு நபர்களுக்கும் நமக்கான நேரடி போட்டி, கடுமையான போட்டியை கொடுக்கக்கூடியவர்கள் 10 பேர் அப்படின்னு. இந்த 10 பேரில் ஒருத்தங்களாக நம்ம வரணும். முன்னாடி இருக்கிற 10 லட்சம் 20 லட்சம் இது எல்லாத்தையும் விட்டுருங்க. நமக்கு தேவை ஒரு வேலை, நமக்கு தேவை ஒரு போஸ்ட்டு. அந்த போஸ்ட்டுக்கு நமக்கு முன்னாடி அதே போஸ்ட்டை வேணும்னு ஆசைப்படுற ஒரு 10 பேர் இருப்பாங்க. அந்த 10 பேருக்கும் நமக்கு தான் போட்டி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. அந்த 10 பேரை விட கூடுதலாக உழைத்தால், அந்த 10 பேரை விட கூடுதலான உறுதியுடன் நீங்கள் இருந்தால் உங்களுக்கான வேலை கட்டாயம் கிடைக்கும். சரி, இப்போ இந்த சமயத்தில் நமக்கு ஜூன் மாதம் 9ஆம் தேதி எக்ஸாம் அப்படிங்கிறது நமக்கு கிளியராக தெரியும். இப்போ நடுவில் நமக்கு என்ன நடந்திருக்கு அப்படின்னா ஜூன் எலெக்ஷன் அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. எலெக்ஷனில் தமிழ்நாடு மொத்தம் 7 கட்டங்களாக தேர்தல் நடக்குது. முதல் கட்டத்திலே தமிழ்நாட்டுக்கு தேர்தல் ஏப்ரல் 19ஆம் தேதி எலெக்ஷன் நடந்துருது. ஓகே, கடைசி கட்ட தேர்தல் அப்படிங்கிறது ஜூன் மாதம் 1ஆம் தேதி தான் நடக்குது. அடுத்தது ஜூன் மாதம் 4ஆம் தேதி நமக்கு தமிழ்நாட்டுக்கான மொத்தத்துக்கான இந்த எலெக்ஷனுக்கான கவுண்டிங் நடக்க போகுது. அப்போ வாக்கு எண்ணிக்கை 4ஆம் தேதி நடக்குதுங்கிறப்ப அந்த ப்ராசஸ் 4, 5, 2 நாள் ஆகிடும். ஸோ 5ஆம் தேதி தான் இந்த கவுண்டிங் எல்லாமே முடியும். அப்போ அது முடிஞ்சதுக்கப்புறம் நமக்கு வெறும் 4 நாள் தான் இருக்குது. ஜூன் 9ஆம் தேதி எக்ஸாம் அப்படிங்கிறத அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. அப்படிங்கிறப்ப நம்மகிட்ட இருக்கிற எல்லாருக்கும் இருக்கிற ஒரு $1 மில்லியன் கொஷின், சார் அவ்வளோ பக்கத்தில் நெருக்கத்தில் இருக்குது, இந்த தேர்வு தள்ளி போகுமா, இந்த தேர்தல் அறிவிப்பால் இந்த தேர்வு தள்ளி போகுமா அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வியாக இருக்குது. ஸோ இந்த எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் 20-25 லட்சம் பேர் அப்ளை பண்ணுற ஒரு இடத்துல இதில் ரொம்ப முக்கியமான ரோல் ப்ளே பண்ண போகிறவங்க பள்ளி ஆசிரியர்களும் பள்ளிக்கூடங்களும் தான். பள்ளிக்கூடங்கள் தான் தேர்வு மையங்களாக இருக்கும், பள்ளி ஆசிரியர்கள் தான் தேர்வு கண்காணிப்பாளர்களாக இருப்பாங்க. அப்படிங்கிறப்ப இந்த குரூப் 4 தேர்வுக்கும் பள்ளிகளுக்கும் பள்ளி ஆசிரியர்களுக்கும் இடையில் நேரடி தொடர்பு இருக்குது. அப்போ இந்த பள்ளி ஆசிரியர்களுக்கு எலெக்ஷன் டியூட்டி அப்படிங்கிறது நமக்கு ஃபார்ச்சுனேட்லி ஏப்ரல்லையே முடிஞ்சிருது. அப்படிங்கிறதால ஏப்ரல் 19க்கு அப்புறம் அவங்களுக்கு தேர்தல் தொடர்பான பணிகள் இருந்து ஆசிரியர்கள் வெளியில் வந்துடுவாங்க. ஆனால் ஜூன் மாதம் 4ஆம் தேதி தான் கவுண்டிங் நடக்குது. அப்படிங்கிறப்ப அந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு வாய்ப்பு இருக்குது. ஜூன் 4, 5 2 நாளுமே சேர்ந்து கவுண்டிங்லாம் முடிகிறப்ப அதுக்கப்புறம் வெறும் 3 நாள் தான் இருக்கும். அப்போ இதில் எந்த அளவுக்கு ஆசிரியர்கள் ஈடுபடுத்தப்படுவார்கள், அதுக்கப்புறம் அந்த கேப்பில் பள்ளிக்கூடங்கள் இப்போ 2வது பள்ளிக்கூடங்கள் எல்லாமே விடுமுறையில் இருக்கும். மே மாதம் அந்த கோடை விடுமுறையில், ஜூன் மாதத்துலேருந்து எல்லாமே விடுமுறையில் இருப்பாங்க. அந்த தேர்தல் விடுமுறை இது எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி ஒரு இடத்துல எவ்வளோ பாசிபிலிட்டிஸ் இருக்குது இந்த எக்ஸாமை அந்த டேட்டில் நடத்திடுறதுக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கண்டிப்பாக கமிஷன் பார்ப்பாங்க. ஏன்னா ஜூன் மாதம் 9ஆம் தேதி அப்படின்னு டிஎன்பிஎஸ்சி நமக்கு டேட்டை அனௌன்ஸ் பண்ணுறப்ப தேர்தல் அறிவிப்பு வரல. எப்போ தேர்தல் வரும், எப்போ தமிழ்நாட்டுக்கு வரும், கவுண்டிங் எப்போ வரும், புது அரசு எப்போ பதவி ஏற்கும் அப்படிங்கிற எந்த விஷயமும் அது வரைக்கும் இந்த எக்ஸாமுக்கான நோட்டிஃபிகேஷன் வரப்போ தெரியாத ஒரு கேள்வியாக தான் இருந்துச்சு. இப்போ எல்லாமே தெரிஞ்சிருச்சு. எப்போ எலெக்ஷன் தெரியும், எப்போ கவுண்டிங் தெரியும், எப்போ புதிய அரசு பதவி ஏற்கும் அப்படிங்கிறது தெரியும் மத்தியில். அப்போ இவ்வளோ விஷயமும் தெரிஞ்சதுக்கப்புறம் இதில் இருக்கக்கூடிய சாதக பாதகங்களை மட்டும் கணக்கில் கொண்டு அதை அலசி நமக்கு ஒரு டேட்டை அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் குரூப் 4 எக்ஸாம் குறைந்தது 10லிருந்து 15 நாள் வரை தள்ளி போகலாம் அப்படிங்கிற ஒரு வாய்ப்பு இருக்குது. ஆனால் தள்ளி போகும் அப்படிங்கிறதுக்கு எந்த உத்தரவாதமும் கிடையாது. சில காரணங்களை கருத்தில் கொள்ளும் பொழுது அப்படி ஒரு விஷயம் தோணுது. கிளியர். ஆனால் எந்த காரணத்தை கொண்டும் நமக்கு கடைசி நேரத்தில் தேர்வு தள்ளி போகும், நம்ம அப்போ படிச்சுக்கலாம் அப்படின்னு உடனே மனசு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிட்டு நீங்கள் நடுவில் ஒரு வாரத்தை வேஸ்ட் பண்ணிடக்கூடாது. த டைம் இஸ் அன்பயாஸ்டு ரிசோர்ஸ். இந்த உலகத்தில் யாருக்கும் எந்த பாகுபாடும் இல்லாமல் சரிசமமாக வழங்கப்பட்டு இருக்கிற ஒரு விஷயம் நேரம். அந்த நேரத்தை யாரெல்லாம் சரியாக பயன்படுத்தினார்களோ அவர்கள்
வெற்றி முகட்டின் உச்சியில் இருப்பார்கள். அந்த நேரத்தை தவறாக பயன்படுத்தியவர்கள் அல்லது உங்கள் நேரத்தை நீங்கள் தவறாக பயன்படுத்த காரணமான பிறரை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கூட வச்சுருக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் வெற்றி கோட்டை தொடவே இயலாது. அப்போ நேரம் நீங்கள் பயன்படுத்த வேண்டும், உங்கள் நேரத்தை பிறர் பயன்படுத்த நீங்கள் அனுமதிக்கக்கூடாது அப்படிங்கிறது இந்த தேர்வு பொறுத்த வரைக்கும் இந்த எக்ஸாம் ப்ரிப்பரேஷனில் ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். அதனால் நமக்கு தேர்வுக்கு பின்னாடி தேர்வு தள்ளி போகும், தள்ளி போனால் நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மனநிலையெல்லாம் எப்போவுமே இருக்கக்கூடாது. தேர்வு என்று வந்தாலும் அன்று அதனை எதிர்கொள்ள தயாராக இருக்க வேண்டும். இந்த தேர்வுக்கு தயாராகவும் எப்படி இருக்கணும் அப்படின்னா, ஒரு போர்க்களத்தில் தயாராக நிற்கும் வீரனை போல இருக்க வேண்டும். பொறுமையாக போர் அனௌன்ஸ் பண்ணதுக்கப்புறம் பொறுமையாக போர் வரட்டுங்க அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படிங்கிறவனும் ஜெயிக்க மாட்டான். போர் வந்துச்சுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் ஓய்வெடுத்துக்கிட்டே இருக்கிறவன் அந்த இடத்துல வீழ்ந்து கிடப்பானே ஒழிய எழுந்து என்றைக்கும் வெற்றி கோட்டை தொடவே முடியாது. அப்போ இந்த எக்ஸாம் ப்ரிப்பரேஷனில் இன்றைக்கி வரைக்கும் எவ்வளோ ஸ்பீடில் நீங்கள் படிச்சுட்டு இருக்கிறீங்களோ அதே ஸ்பீடை இன்னும் டபுள் த டைம் இன்க்ரீஸ் பண்ணுங்கள். நீங்கள் இன்றைக்கு எந்த ஓட்டம் ஓடிக்கொண்டிருக்கிறீர்களோ அதுபோல் இன்னொரு மடங்கு ஓட்டத்தை ஓட முயற்சி செய்யுங்கள். கடைசி ஒரு மாதத்தில் இன்னொரு மடங்கு கூடுதலாக இன்று ஓடுவதை போல் இன்னும் 2 மடங்கு வேகத்தோடு நம்ம ஓட வேண்டியிருக்கும். இந்த எக்ஸாம் அப்படிங்கிறது ஒரு ஸ்ட்ரக்சர்டான ஒரு பிளான். அந்த பிளான் எக்ஸிக்யூட் பண்ணுறதுல தான் உங்களுக்கு நீங்கள் வெற்றியாளரா தோல்வியாளரா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை முடிவு பண்ணும். அதனால் எந்த காரணத்தை கொண்டும் உங்கள் மனசுக்கும் அறிவுக்கும் நடக்கிற போராட்டத்தில் உங்கள் அறிவு சொல்கிறத கேளுங்க. இந்த எக்ஸாம் ஒழுங்காக படித்தா நம்ம பாஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறது உங்கள் அறிவு சொல்லக்கூடிய அறிவுரை. உங்கள் மனசு எப்படியாவது எக்ஸாம் தள்ளி போகும், அப்புறம் பார்த்துக்கலாம், இன்றைக்கி 2 நாள் ரெஸ்ட் எடுக்கலாம், அப்புறம் படிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கோம். இந்த தேர்வுக்கான தயாரிப்பில் உங்கள் மனதுக்கும் உங்கள் அறிவுக்குமான போராட்டத்தில் நீங்கள் உங்கள் அறிவின் பக்கம் நில்லுங்கள். மனசை உங்கள் கண்ட்ரோலில் வச்சுக்கோங்க. உங்கள் கண்ட்ரோலில் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஜெயிச்சிங்க. மனசு சொல்கிற பக்கம்லாம் போனீங்க அப்படின்னா மனசு ஜெயிக்கும், நீங்கள் தோற்றுருவீங்க. அதனால் இந்த தேர்தல் அறிவிப்பு உங்களுக்குள் எந்த விதமான மாற்றத்தையும் ஏற்படுத்தக்கூடாது. ஒரு 10 நாள் 15 நாள் தள்ளி போவதற்கான வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் இருக்கிறது. ஆனால் அது உறுதியாக சொல்ல முடியாது. ஆனால் அதை நினச்சிக்கிட்டு அப்படி ஒரு 10 நாள் 15 நாள் கிடைச்சா அது போனஸ் பீரியட் ஃபார் ரிவிஷனாக தான் இருக்கணுமே ஒழிய முழுமையான தயாரிப்புக்கான காலமாக அந்த காலத்தை நீங்கள் கருதி இப்போ இருந்தே லேகானீங்க அப்படின்னா கட்டாயம் இந்த தேர்வில் வெல்ல முடியாது. அதனால் அந்த விஷயத்தில் தீவிரமான தயாரிப்பில் இருங்கள். எந்த காரணத்தை கொண்டும் எந்த சூழ்நிலையிலும் எந்த இடத்திலும் மனம் தளரக்கூடாது. இந்த இடத்தில் இருந்து தொடங்கினாலும் கூட இன்னும் உங்களால் எத்தனையோ உயரங்களை தொட்டுவிட முடியும் அப்படிங்கிறத மட்டும் மனசில் வச்சுக்கிட்டு இந்த தேர்வு நோக்கிய பயணத்தில் எந்த ஒரு சின்ன சஞ்சலமும் சின்ன தடுமாற்றமும் இல்லாமல் அடுத்தடுத்த படிகளை வலுவாக வைத்து நீங்கள் முன்னேறி போய்கொண்டே இருக்கணும். பொது தமிழ் படிச்சிட்டோமா அப்படிங்கிறத செக் பண்ணி பாருங்கள். ஆப்டிடியூட் டெய்லியும் போட்டு பார்க்குறோமா அப்படிங்கிறத செக் பண்ணி பாருங்கள். இந்த 125 மதிப்பெண்களுக்கு நம்மளால் 120 மார்க்கை 115லிருந்து 120 மார்க் இதுதான் மினிமம் 115, மேக்ஸிமம் அப்படிங்கிறது 125 தான். அப்போ இந்த 115லேருந்து 120 மதிப்பெண்களை நம்மளால் பெற்றுவிட முடியுமா? அதுக்கான ப்ரிப்பரேஷனில் கரெக்டாக இருக்கிறோமா? பொது தமிழ் புத்தகத்தை 6லேருந்து 12 வரைக்கும் படிச்சிருக்கிறோமா? சிலபஸ் வைஸ் இருக்கிற மெட்டீரியல் நம்மக்கிட்ட இருக்கா? சிலபஸ் வைஸ் இருக்கிற விஷயங்கள் எல்லாமே நம்ம சரியாக எடுத்துருக்கிறோமா? கணிதம் தினம் தினம் போட்டு பார்க்குறோமா? எல்லா மாடல்ஸையும் ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துருக்குறோமா? ப்ரீவியஸ் இயர் தமிழ் கொஷின்ஸ் நம்மக்கிட்ட இருக்கா? ப்ரீவியஸ் இயர் மேக்ஸ் கொஷின்ஸ் எல்லாம் நம்ம ஒர்க் அவுட் பண்ணியிருக்கிறோமா? அப்படிங்கிற இந்த எல்லா விஷயங்களையும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். இதை தாண்டி பொது அறிவு அப்படிங்கிற ஒரு பெரிய உலகம் இருக்குது. அந்த உலகத்தில் ப்ரையாரிட்டைஸ் வச்சு படிங்க. எல்லா கேள்விகளும் முக்கியமான கேள்வி தான். ஆனால் வெற்றிக்கு உதவக்கூடிய 75 மதிப்பெண்களில் நீங்கள் 55 மதிப்பெண்கள் பெறணும். அந்த 55 மதிப்பெண்களுக்கு பெறக்கூடிய பாடங்களை முதலில் படியுங்கள். மீதி இருக்கிற கொஷின்ஸை நம்ம கடைசியில் ப்ரையாரிட்டியை கொஞ்சம் லாஸ்ட்டில் வச்சுக்கலாம். ஸோ இந்த தேர்வு குரூப் 4 தேர்வு அப்படிங்கிறது வெறும் அறிவாளிகளுக்கான தேர்வு அல்ல. கான்ஸ்டண்ட்டாக மனம் குலையாமல் மன உறுதியோடு தொடர்ந்து இந்த களத்தில் நின்று இந்த தேர்வை எதிர்கொள்பவர்களுக்கான தேர்தல். இப்போ இது அறிவு சம்மந்தப்பட்ட விஷயம் இல்லை, கடின உழைப்பையும் ஒரு டிசிப்ளினான உழைப்பையும் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம். மோட்டிவேஷன் அப்படிங்கிற ஃபேக்டர் வெளியிலேருந்து கிடைக்கிறது. டிசிப்ளின் அப்படிங்கிறது உங்களுக்கு நீங்களே உருவாக்கி கொள்வது. நீங்கள் செய்யும் வேலையை அன்றாடம் செய்ய வேண்டும். அன்றாடம் செய்யும் வேலையை அனுதினமும் செய்து அந்த வெற்றி கோட்டை நீங்கள் தொடுமுறை தொடர்ந்து செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்கிறது தான் டிசிப்ளின். மோட்டிவேஷன் அப்படிங்கிறது ஒரு நாள் 2 நாளைக்கு இருக்கும். ஆனால் உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த டிசிப்ளின் தான் உங்களை ஜெயிக்க வைக்கும். அப்போ மோட்டிவேஷனை விட ரொம்ப முக்கியமானது டிசிப்ளின். டிசிப்ளின் இன் எவ்ரிதிங். டிசிப்ளின் இன் லேர்னிங், டிசிப்ளின் இன் ப்ராக்டிஸ், டிசிப்ளின் அப்ரோச் எனிதிங் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்குள்ளே மைண்டை கொண்டுட்டு வந்துட்டீங்க அப்படின்னா இந்த தேர்வு நோக்கிய பயணத்தில் நீங்கள் எளிமையாக ஜெயிச்சிட முடியும். அதனால் தேர்வு என்றைக்கு வந்தாலும் வில்லிலிருந்து புறப்படும் அம்பு போல் இருக்கணும். வில்லு மாதிரி வளைஞ்சு நெளிஞ்சு குனிஞ்சு அப்படிலாம் நின்றுட்டு இருக்கக்கூடாது. நீங்கள் தேர்வு கடைசியில் எப்போவுமே இந்த எக்ஸாமில் எக்ஸ்பீரியன்ஸ் ஆன ஆட்கள்கிட்ட கேட்டு பாருங்கள். இல்லை ஒருவேளை நீங்களே ஏற்கனவே எக்ஸாம்ஸ் எழுதியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கே தெரியும். கடைசி கட்டத்தில்
நிறைய படிச்சிருப்போம். இனி ஒரு 10 நாள் இருந்துச்சுன்னா நான் திருப்தியாக எல்லாத்தையும் படித்து முடித்து ரிவைஸ் பண்ணி இந்த எக்ஸாம் நல்லா எழுதிடுவேன். எப்படியாவதும் ஒரு 10 நாள் கிடைக்காதா அப்படின்னு கடைசி கட்டத்தில் இந்த தேர்வு தள்ளி போகணும்னு குலதெய்வத்துக்கிட்ட வேண்டுதல் வைக்கிற ஆட்களை எல்லாம் நாங்கள் பார்த்துருக்குறோம். அதனால் கடவுள்கிட்ட ப்ரே பண்ணுவாங்க, இன்னொரு 10 நாள் இப்படியே இந்த எக்ஸாம் தள்ளி போனால் நான் இந்த வாட்டியே நான் பாஸ் பண்ணிடுவேன், நல்லா படிச்சிருவோம் அப்படின்னு. ஆனால் அதனோட மீனிங் அதற்கு முன்னாடி அவர்கள் வாழ்க்கையில் இந்த 10 நாள் இல்லாமல் இருந்துச்சுன்னு நினச்சிங்களா? இல்லை. நீங்கள் வீணடித்த காலங்கள் எடுத்தால் பல 10 வருடங்களையும் நம்ம வீணடிச்சிருப்போம். ஆனால் கடைசி கட்டத்தில் ஒரு 10 நாள் ரொம்ப தேவைப்படுறதா இருக்கும். அந்த மாதிரியான அந்த கடைசி நேர நெருக்கடிக்குள்ளே போய் நீங்கள் சிக்கிடக்கூடாது அப்படின்னா ஆரம்பத்திலிருந்தே உங்களுக்கு கிடைக்கிற நேரத்தையும் வாய்ப்பையும் மிகச்சரியாக துல்லியமாக ஒவ்வொரு நிமிஷமும் அக்கௌண்ட் ஆகணும், ஒவ்வொரு மணி நேரமும் அக்கௌண்ட் ஆகணும், ஒவ்வொரு நாளும் அக்கௌண்ட் ஆகணும். ரொம்ப துல்லியமாக உங்கள் நேரத்தை நீங்கள் பயன்படுத்தும் பட்சத்தில் நிச்சயமாக உங்கள் வெற்றியை யாரும் தடுக்கவே முடியாது. அதனால் இந்த குறிப்பிட்ட காலத்தில் இருக்கக்கூடிய இந்த ஆசாபாசங்களையும் சுக துக்கங்களையும் அடுத்து வரக்கூடிய இந்த 60 நாள் 70 நாளுக்கு தள்ளி வச்சுட்டு இலக்கு நோக்கிய பயணத்தில் தீவிரமாக இருங்கள். உங்கள் வெற்றி உறுதி செய்யப்பட்ட வெற்றி. உங்கள் வெற்றியை உங்களை தவிர வேறு யாராலும் தடுக்க முடியாது. தேர்வு எழுத இருக்கிற எல்லாருக்குமே வாழ்த்துக்கள். நல்லா படிங்க, எப்பவும் போல் நல்லா படிங்க.